ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்கழி 5 வெள்ளிக்கிழமை எனக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். விடிஞ்சிருச்சு நல்லாவே. இப்போ தான் எழுந்திரிச்சேன், போய் சாணி எடுத்துகிட்டு வந்தேன். சரி, வாசலுக்கு சாணி தெளிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு. நேற்று நான் அடுப்பு மொழுகவே இல்லை. ஏன் அப்படின்னா காயவே இல்லை. இப்பயும் பாருங்களேன், காயவே இல்லை. ஒரு சைடு காஞ்சிருக்கு, ஒரு சைடு காயலை. அதனால சரி காய்ச்சதுக்கப்புறம் மொழிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இன்னும் காயவே இல்லை. ஒரே தான் அடுப்பையும் மொழுகி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொழுக போகிறேன். அடுப்பு மொழுகிறது எப்பயுமே துணியை வச்சு சாணிக்குள்ளே நினச்சி அப்படி தான் மொழுகுவாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த சைடு கையில் தான் அடுப்பு மொழுகிறாங்க. இந்த சைடு நானும் அப்படியே பழகிட்டேன். துணியை ரெண்டாவது தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால சரி போ, நீ எதுக்கு துணியை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு நான் கையிலேயே அடுப்பு மொழுகி விட்டுட்டேன். நேற்று அடுப்பை சரி பண்ணி நான் பூசி விட்டேன். நேற்று அடுப்பை பூசினது இன்னும் முடிக்க அடுப்பு காயலை. நான் அடுப்பை சாணி வச்சு மொழுகும்போது ஈரப்பதை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்காச்சும் துணி துவைக்கணும், அதனால் துணியை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு துணியெல்லாம் ஊற வைக்க போகிறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு சாணி எடுத்துகிட்டு வந்துட்டு வாசத்தில் வச்சு கோலம் போட்டுட்டு அடுப்பையும் மொழுகி விட்டுட்டு பாத்ரூமுக்குலாம் தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:15. 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் நேற்று சந்தைக்கு போயிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வெஜிடபிள் தான் செய்ய போகிறேன். துணிமணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அழுக்கு துணி எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன். தண்ணி பிடிச்சி ஊற வச்சேன். காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் இந்த சாப்பாடு வைக்கிறது. நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே நம்ம கழுவி தான், எப்படி தான் நம்ம விலை கழுவி போட்டாலும் நம்ம கழுவி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தூசி அந்த அளவுக்கு இருக்கு.
இதுக்கு நான் வந்து கடுகு வந்து போடுவேன். சில பேர் வந்து கடுகு போடாமல் வெஜிடபிளுக்கெலாம் சோம்பு போட்டுருவீங்க. ஆனால் நான் கடுகு எப்பயுமே போடுவேன். எல்லா சாப்பாடுக்குமே கடுகு போட்டுருவேன். எந்த குழம்பா இருந்தாலும் சரி, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் வந்து கடுகு போட்டுருவேன். கடுகு போடாமல் நான் சமைக்கவே மாட்டேன். சமையலை வச்சுட்டு சாப்பிட்டு போய் துணியை துவைக்கணும். துணி 2 பேசம் ஓடுது. நான் மொத்தமாலாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன். இந்த தடவை மிளகாப்பொடி வாங்குறப்ப தான் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இது சந்தையில் வாங்கினது. இது வாங்கி 2 வாரம் ஆயிடுச்சு. சரி, இதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சந்தைக்கு போயிட்டு வந்து இது மாதிரி கருவேப்பிலை ஒரு டப்பாவில், அப்புறம் புதினா ஒரு டப்பாவில், கொத்தமல்லி ஒரு டப்பாவில் இப்படி நான் பிரித்து வச்சுருப்பேன். சாப்பாடுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு சாப்பாடு வந்து குக்கரில் வச்சு விட்டு அதுக்கப்புறம் விளாக கண்டினியூ பண்ணலாம். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சமையல் வேலை முடிஞ்சு. சரி சரி, மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டேன். தம்பி வந்து என்கிட்ட 2 வாய் வாங்கினா அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்ட்டான். வீடியோ எடிட்டிங் வேலை இருக்குது, அதனால் அந்த எடிட்டிங் வேலையை நான் வந்து பார்க்க போகிறேன். இன்னைக்கு நம்ம வாசலில் நான் போட்ட குளம் இதுதான். காலையில் தான் வாசல் கூட்டி விட்டேன். சாணியெல்லாம் போட்டு நீட்டாக அழகாக கூட்டி விட்டேன். எவ்வளோ குப்பை விழுந்துருச்சு பாருங்க. அவங்களாட்டி மரம் இருக்கனால விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த வாசலில் இந்த கோலம் தான் போட்டிருக்கேன். அடுப்புமே மொழுகிட்டு அடுப்புக்குமே கோலம் போட்டு விட்டுட்டேன். இப்போ தான் அடுப்பாகவே இருக்குது. அடுப்பில் போட்டிருக்க கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். மாமா வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து போயிட்டுருக்கோம். மாமா வந்து ஏற்ற போயிருக்காரு. கிரிமாமா வந்து பின்னாடி வந்து. இப்போ நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். எங்கள் மாமியார் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். வீட்டில் போயிட்டு சொல்கிறேன் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. நடந்து போயிட்டுருக்கோம். அத்தை வந்து முன்னாடி உட்காந்துருக்கோம். கிரிமாமாவும் தம்பியும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. யோசித்து இப்போ நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கோம். பின்னாடி செவுத்தில் வந்து தம்பிங்கெல்லாம் கிறுக்கி வச்சனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீட்டில் காலையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து 11:30 ஒரு 12 மணி போல் நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டோம். எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல செய்திக்கு தான், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம வந்து போயிருந்தோம். நம்ம வந்து இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வீடு வந்து
பத்திரம் வந்து எங்கள் மாமியார் பேரில் இருந்தது. அந்த பத்திரத்தை வந்து ராபர்ட் பேரில் வந்து எழுதி கொடுத்தாங்க. அதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட சரோஜாக்கா வீட்டுக்கு வந்திருந்த போதுமே நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிருக்கோம். அந்த வேலைக்காக தான் நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருந்தோம். அதனால இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ராவல்லே தான் இருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு விளாகில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். என்னோட அண்ணியும் எங்கள் மாமியாரும் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. மிஸ்ஸி வந்து தூங்கிட்டாங்க. 2 பசங்க மட்டும் இருக்காங்க. இந்த விளாகில் நம்ம வந்து சொல்லிடலாம், விளாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.